வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு செல்லப்பிரியாஸ் கிச்சன். கொத்தமல்லி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் தோசை மாவு நல்லா கட்டியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு புடி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு புதினா இவ்வளோ இருந்தால் போதும். கொத்தமல்லியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம நான் கொத்தமல்லியை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் புதினா, கட் பண்ண கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மாவில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். அதனால் இப்போ நான் உப்பெல்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் கொத்தமல்லி பேஸ்ட்டு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ் மேலே நான் தோசை தவா வச்சுட்டேன். தவா நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது மேலே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்னும் டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் அப்படியே மாவில் அழுத்தி விட்டுட்டோம்னா திருப்பி போடும்போது வெங்காயம் கீழே கொட்டாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொத்தமல்லி தோசை ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம்லாம் நல்லா சூப்பராக எல்லா இடத்துலையும் கீழே கொட்டாமல் ஃபுல்லாக ஒட்டி நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொத்தமல்லி புதினாலெல்லாம் நம்ம தோசை செஞ்சு கொடுத்தோம்னா, முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் கொத்தமல்லி தோசையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்லப்பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.